சிவன கும்பிட்டா கஷ்டம் வரும்னு நெறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே சிவன கும்பிட்டா நமக்கு கஷ்டம் வருமா? வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், சிவன கும்பிடுறதுனால நமக்கு கஷ்டம் வரதில்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கஷ்டத்த நம்ம ஃபேஸ் பண்ண பிறகு தான் சிவன கும்பிடவே ஆரம்பிச்சிருப்போம். இதுதான் உண்மை. அந்த கஷ்டம் எதுவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், நீங்க நம்பிக்கை வச்ச ஒரு நபர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். இல்ல உங்க வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச நபர் திடீர்னு இறந்து போயிருக்கலாம். இல்ல இந்த உலகத்தாரால எப்பவுமே நீங்க ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். இப்படி மனதளவுல பல பேர் கஷ்டத்தால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே எங்க போவாங்க அப்படின்னா சிவனை தேடி தான் போவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்படி ஒன்ஸ் நீங்க அந்த சிவ பாதையில போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம், இந்த உலகத்துல டெம்பரவரியா இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு மேல உங்களுக்கு ஈடுபாடே இருக்காது. அந்த ஆசைகள் எல்லாமே படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்ப எது நிரந்தரம் அப்படின்னு நீங்க தேடும் போது அப்ப நிரந்தரமா இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த இறைவன் சிவன் ஒருவனே அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி ஒரு 10 பேர் பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்ல யாரு உண்மையை சொல்றா, யாரு உண்மையாகவே இதை செய்யணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு உண்மையை தேட ஆரம்பிக்கும். இதுதான் மாணிக்க வாசகரும் சொல்லியிருப்பாரு, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க எப்போ சிவனை வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு போலியான உறவுகள், யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு போக போக தெரிய வரும். அதே மாதிரி இந்த உலகமே ஆர்ப்பாட்டம் நிறைஞ்சது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியில உங்க மனசு அமைதியை மட்டும் தான் விரும்பும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு ரிச்சான பர்சனா இருந்தாலுமே சரி, ருத்ராட்ச மாலையை விட விலை உயர்ந்த ஒரு அணிகளை நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்ராட்சத்தை அணியை தான் நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி அந்த நெத்தியில திருநீர் வைக்கும் போது நம்மளுடைய முடிவும் இதுதான் அப்படிங்கிறது உங்க மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது முடிசூட மன்னன் ஆனாலும் கடைசியில பெடி சாம்பல் தானே, அந்த ஒரு உண்மை உங்க காதுகளுக்கு ஒலித்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. கடைசியா ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிவனை கும்பிடுறதுனால நமக்கு கஷ்டம் வராது. ஆனா எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சமாளிக்க கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் வரும். இதுதான் உண்மை. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொன்னது. அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா இந்த ரீலை ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.